ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் செவிச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்குங்க. இப்போது உங்கள் சந்தேகங்களுக்கான ஆன்சர் பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். censusindia.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பண்ணுறாங்க. 2 கட்டமாக நடக்குது. ஸோ முதல் கட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடை மட்டும் கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பண்ண போகிறாங்க. இப்போ இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், செல்ஃப் எனுமரேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே உங்களுக்கான செல்ஃப் எனுமரேஷன் ஃபார்ம் வீட்டிலேருந்து நீங்களே பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 33 கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்களே எப்படி ஆன்லைன் மூலமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுறது, அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, அதை பார்த்து அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களை சந்தேகத்திற்கான கேள்வி பதில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, சுயமாக ஆன்லைன் மூலமாக நீங்களே கணக்கெடுப்பு பண்ணிக்கலாம். அதுக்கான தேதி ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 15 நாட்கள் டைம் இருக்குது. நீங்களே ஆன்லைன் மூலமாக பண்ணலாம். ஓகே, ஸோ டவுட் நிறைய பேர் இருக்கிறது, கம்பல்சரி ஆன்லைன் மூலமாக பண்ணியே ஆகணுமான்னு கேட்குறீங்க. கம்பல்சரி கிடையாதுங்க. உங்களால் முடியும் பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணால் போதுமானது. இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் சென்செக்ஸ் நம்பர் வந்துடும். அந்த நம்பரை அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, வீடு தேடி, அதாவது ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரைக்கும் வீடு தேடி இதுக்குன்னு ஒரு சில வாலண்டியர் ஆஃபீஸர் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வீடு தேடி வருவாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பரை அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ரூவல் கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் பண்ணலை அப்படின்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்ககிட்ட வாங்கிட்டு அவங்க ஆன்லைனில் ஃபில் பண்ணுறாங்க. இதான் பிரச்சனை, இதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணணும், கம்பல்சரின்னு கிடையாதுங்க, ஆப்ஷனல் தான். உங்களால் முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக சுயமாக நீங்களே பண்ணிக்கலாம். முடியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவங்க வீடு தேடி ஆஃபீஸர் வருவாங்க, அவங்க உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மொதல் டவுட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன டவுட் இருக்குது, நம்ம ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஸ்க்டு கொஷின் அப்படின்றதுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு இதிலே முக்கால்வாசிக்கு அவங்களே ஆன்சர் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு என்னமான கேள்விகளுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்றத இதிலே இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஆஸ்க்டு கொஷினை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஓரலாக வந்து பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம சைட் பண்ணிக்கலாங்க. சைட் பண்ணிட்டு கேப்சா கோடு கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க கேப்சாக அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன், நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட், அதாவது குடும்ப தலைவர் பெயரை கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் நிறைய பேர் டவுட் இருக்கும். அதாவது இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, இப்போ வந்து ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் 2 பேர், அதாவது 2 கப்பலாக இருக்காங்க, 2 ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா எப்படி பொருந்தும்? இப்போ நீங்கள் ஒரே வீட்டில் இருந்து 2 ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா 2 ஃபேமிலிக்கும் தனித்தனி சமையலறை, 2 பேருமே தனித்தனியாக குக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 2ஆக நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கும் அந்த இன்னொருத்தர் வசிக்கிறாங்க, அவங்களும் பதிவு பண்ணிக்கலாம். ஃபேமிலியாக இருக்கணும், அதாவது ஒரே வீட்டில் 2-3 ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னாலும் அந்த 2-3 ஃபேமிலிக்குமே தனித்தனி சமையலறைலாம் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் 2-3 பேராக பதிவு பண்ணிக்கலாம். பட் இல்லை, நாங்கள் வந்து ஒரு 2-3 ஃபேமிலி ஒரே வீட்டில் தான் இருக்கும், பட் ஒரே சமையலறையில் தான் எல்லாமே வந்து சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் போகணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக்காக நிறைய பேருக்கு டவுட்டு. ஏன்னா வந்து இப்போ கீழே ஒருத்தர் இருப்பாங்க, மேலே ஒரு கப்பல் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருப்பாங்க, அந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய டீல்ஸை மட்டும் ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கவங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன், அந்த வீட்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும், செகண்ட் ஃப்ளோர் இருக்கவங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. இல்லை எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஒரே சமையலறை தான். இது வந்து ரேஷன் அட்டையை பொறுத்து இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரே வீட்டிலேருந்து 2-3 ரேஷன் கார்டு இருந்தாலும் நீங்கள் 2-3 தடவை ஃபில் பண்ணணும் இல்லை. அதாவது ரேஷன் கார்டை பொறுத்து இல்லை, உங்கள் வீட்டை பொறுத்து. ஸோ எத்தனை ஃபேமிலி இருக்காங்க, தனியாக இருக்காங்களோ அந்த வீட்லேயே அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா 2ஆக தனித்தனியாக நீங்கள் பண்ணலாம்.
இல்லை ஒரே வீட்டிலேருந்து எல்லாமே ஒரே குடும்பமாக தான் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட், உங்கள் குடும்பவர் பேர் யார் என்டர் பண்ணணும், யார் பேரை குடும்பத் தலைவராக போடணும். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்தீங்க. அதாவது யாரை குடும்பத் தலைவராக போடலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக யார் வேணாலும் குடும்பத் தலைவராக போட்டுக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்டராக இருந்தாலும் சரி, யங்கராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் போட்டுக்கலாம். த பர்சன் ரெகனைஸ்டு பை த ஃபேமிலி ஹேஸ் த ஹெட் ஹூ மேனேஜ் household affairs and make important decision is considered a head of the household. குடும்பத்தில் யார் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தா யார் மேனேஜ் பண்ணுறாங்க அவங்கள நீங்கள் கன்சிடர் பண்ணி ஹெட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டாக போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ household need not necessarily be the eldest male member but can be any gender அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, யாராச்சும் ஒருத்தர், அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தரை நீங்கள் குடும்பத்தினராக போட பாருங்கள், அதில் எந்த பிரச்சனை இல்லை. அதாவது நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் யார் குடும்பத் தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. ஸோ யார் வேணாலும் போடலாம், அது ரேஷன் கார்டில் இருந்தாலும் சரி, அதாவது ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, யார் வேணாலும் நீங்கள் குடும்பத் தலைவராக நிர்ணயம் பண்ணிக்கலாம், அவங்க பேரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். மெயில் ஐடி ஆப்ஷன் தான், இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு மெயில் ஐடியை கொடுக்க பாருங்க. ஓகே, வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த மாதிரி ஸோ மேப் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன, ஸ்டேட் என்ன, பின்கோடு கொடுத்துட்டு மேப் லொக்கேஷனில் உங்களுடைய எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கொடுக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷனே கொடுக்க பாருங்கள். அதாவது லொக்கேஷன்ஸ் நியரஸ்ட்டாக உங்கள் என்ன லேண்ட்மார்க், உங்கள் வீட்டு பார்த்து என்ன லேண்ட்மார்க் இருக்குது அப்படின்றத மேப்பில் கூட ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதை என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பிளேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கான இதுவும் நீங்கள் தாராளமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே வைக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம், எந்த இடத்துல அப்படின்ற மாதிரி இதிலே எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். நல்லா ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் வீடு எங்கே இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆகிடுங்க. அதை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உறுதிப்படுத்த எக்ஸாக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உறுதிப்படுத்த கிளிக் பண்ணி சேவன் கண்ட்ரியும் கொடுக்குறீங்க அப்படின்னா லொக்கேஷன் ஆக்சஸ் ஓகேவான்னு கேட்கும், ஆம் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். 33 கொஷின்ஸ் பார்க்க போகிறதில்ல, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு பற்றி கேட்டிருக்காங்க, உங்கள் வீடு கட்டடம் எப்படி தான் தயாரிச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வந்து ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்னும் டீட்டெயில்ஸாக 33 கொஷின்ஸுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் வந்து 33 கொஷினுக்கும் தெளிவாக ஆன்சர் கொடுத்து வீடியோ மேக் பண்ணுறேன். இது எல்லாமே உங்கள் வீட்டை பொறுத்து இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் முக்கியமான இன்ஃபர்மேஷன், குடும்பத்துடன் தொடர்புடைய தகவல். அதாவது இக்குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபரின் மொத்த எண்ணிக்கை. ஸோ மொத்தமாக உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் வசிக்கிறாங்க. இப்போ நாம் வந்து நார்மலாக பார்க்கலாம், ஒரு வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா, ஸோ பசங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் இருக்குது அப்படின்னா 4 பேர் 5 பேர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். உங்கள் அப்பா அம்மாவும் கூட இருக்காங்க, அவங்களும் சேர்த்து ஒரு 6 பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேமிலியாக இருக்கும். ஸோ கீழே ஒருத்தர் வசிக்கிறோம், மேலே ஒருத்தர் வசிக்கிறோம் அப்படின்னா கீழே ஒருத்தர் வசிக்கிறவங்க தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்க மெம்பர்ஸ் மட்டும் போட்டுட்டு மேலே யார் இருக்காங்களோ அவங்க தனியாக அப்ளிகேஷன் போட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. உங்கள் குடும்பத்தில் சாதாரணமாக எத்தனை பேர் வசிக்கிறாங்க, அதாவது அது டெம்பரரியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அவங்க பசங்களாம் வெளியூர் படிக்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டெம்பரரியாக படிக்க போகிறாங்க, பிரச்சனை இல்லை. பர்மனெண்ட்டாக அங்கேயே இருக்காங்க அப்படின்னா அவங்க எங்கே தங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தனியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் குடும்பத்தில் ஸோ ஓரளவுக்கு வசிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெயர் தமிழில் கேட்டிருப்பாங்க, தமிழில் கொடுத்துட்டு ஜெண்டர் ஆனா பெண்ணா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி SC/ST மட்டும் அவங்களுக்கான கேட்டகரி அதர்ஸ் இருக்கவங்க அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வசிக்கும் அறை கேட்டிருக்காங்க. நீங்கள் இருக்கிற பிளேஸ் மட்டும் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் எத்தனை தம்பதிகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸோ உங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மா இருப்பாங்க. அந்த மாதிரி 2 கப்பல் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் அப்படின்னு கொடுங்க. இல்லை அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா ஒரே ஃபேமிலியில் இருக்கவங்க 3 கப்பல் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை யாருமே திருமணமாகாத கப்பலே இல்லை அப்படின்னா 0 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்சது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் மீதி எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், அதில் நீங்களே ஃபில் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் திரும்ப வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 33 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
ஸோ அதுக்கப்புறம் ரேடியோ டிரான்ஸ்லேட் இதெல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்களே வந்து ஃபில் பண்ணிப்பீங்க. ஸோ முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் கண்ட்ரியூ கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ பேஜ் வரும். ஒன்ஸ் எல்லாமே ஓகேவான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்செக்ஸ் எடுத்ததுக்கான நம்பர் வந்து அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சது. இப்போ வந்து பாருங்கள், இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகத்திற்குரிய கொஷின்ஸ் என்ன அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நிறைய பேருக்கு காமனாக வர ஒரு சில டவுட்லாம் இருக்குது, அதை மட்டும் எடுத்திருக்கும். ஸோ முதல் டவுட் என்ன அப்படின்னா, ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டு இருந்தால் எப்படி பதிவு செய்வது? அதாவது அதுக்கான பதில், ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க எப்படி பதிவு பண்ணலாம் அப்படின்னா, ஒரே சமையலறை ஒரே குடும்பமாக வாழ்ந்தால் ஒரே ஹவுஸ் ஹோல்டு கீழே வருவீங்க. ஒரே சமையலறை ஒரே குடும்பம் வாழ்கிறீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன், ஒரு வீட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒருவேளை தனித்தனி சமையல் செய்து வாழ்ந்தால் 2 ஹவுஸ் ஹோல்டு 2 அப்ளிகேஷனாக நீங்கள் தனித்தனியாக வந்து ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழ்த்தளத்தில் ஒரு குடும்பம், மேல் தளத்தில் ஒரு குடும்பம் இருந்தால் 2 குடும்பங்களுக்கும் தனித்தனியாக வந்து பதிவு செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் கீழே ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கீங்க, பட் ஒரே இதுவாக தான் வாழ்கிறீங்க அப்படின்னா ஒரே ஹவுஸ் ஹோல்டை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு, வாடகை வீட்டில் வசிக்கிறேன் என்ன தெரிவு செய்ய வேண்டும்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாடகை வீட்டில் வந்து வசிப்பாங்க. அவங்க எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா, ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதில் ஆப்ஷன்லேயே கேட்கும். உங்கள் வீடு சொந்த வீடா ரெண்டட் வீடா அப்படின்ற மாரி ஆப்ஷன்ஸ் காமிக்குங்க. ஸோ நம்ம எனிமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லவே அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஸோ வந்து கேட்டிருப்பாங்க, எந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்ற மாரி. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா கொடுத்துக்கலாம், எந்தமான வீட்டில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாங்க. அந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து கொடுத்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ரெண்டட் வீடா ஓன் வீடா அந்த மாதிரி இதில் இருக்குது பாருங்கள். வீட்டின் உரிமை நிலை, சொந்தமாக வீடு இருக்கவங்க சொந்தம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு உள்ளது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை என்கிட்ட சொந்த வீடு நான் முழுக்க வாடகை வீட்டில் தான் வசிக்கிறேன் அப்படின்னா, வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு இல்லை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த சென்சஸ் வந்து கணக்கு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு சொந்த வீடே இல்லைன்றவங்க நீங்கள் இப்போ என்ன வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்களோ அந்த வாடகை வீட்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கலாம். பட் உரிமையாளர் பெயர் யாரை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டு ஓனர் யாரோ அவங்க தான் உரிமையாளர் பெயராக வருவாங்க. அதுக்கப்புறம், சொந்த வீடு உள்ளது ஆனால் வேறு மாவட்டத்தில் வாடகை வீட்டில் வசிக்கிறேன். நிறைய பேருக்கு டவுட்டு தான். அதாவது எனக்கு வந்து ஊரில் எனக்கு சொந்த வீடு இருக்குது, பட் நான் இப்போதைக்கு வேலைக்கு ஃபேமிலியோட ஒரு ஊரில் வந்து ரெண்டலுக்கு தங்கியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ரெண்டலுக்கு எங்கே தங்கியிருக்கீங்களோ அதை தான் இன்ஃபர்மேஷனாக ஃபில் பண்ணணும். ஏன்னா அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, தற்சமயத்துக்கு நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அதை தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் சொந்த வீடு இருந்தும் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, வாடகை வீட்டில் இப்போ எங்கே தங்கியிருக்கீங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். அந்த வாடகை வீட்டில் இருக்குது, எனக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் பட் சொந்த வீடு இருக்குது அப்படின்றத அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ குடும்பத் தலைவர் யார் அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களை ஒப்புக்கொள்ளும் எந்த வயது யாரான நீங்கள் குடும்பத் தலைவர் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அதை ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. திருமணமாகாத மகன் பேரை சேர்க்கலாமா, அதை ஆழமாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, திருமணமான மகள் வேறு வீட்டில் வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரை நீங்கள் சேர்க்கக்கூடாது. திருமணமாகி வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பேரை நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. வாடகைக்கு தங்கு படிக்கும் மாணவர் எங்கே பதிவு செய்ய வேண்டும்? அவர் வந்து வழக்கமாக எங்கே வசிக்கிறாங்களோ அந்த விதிகளின் படி நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். இல்லை அவர் வந்து மொத்தமாகவே அங்கே தான் இருக்க போகிறாரு, வாடகை வீடு தான் இருக்க போகிறாரு, வாடகைக்கு தங்கி படிக்கிறாரு அப்படின்னா அங்கே தங்குற இடத்துலேருந்தே அவரை ஃபில் பண்ணலாம். இல்லை அவங்க வீட்டிலேயே கூட அவரை நீங்கள் பேரை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஆதார் நம்பர் கட்டாயமானு கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் தேவையில்லை, மொபைல் நம்பர் மட்டும் கட்டாயம் போதுமானது. இருந்த குடும்ப உறுப்பினர் பேரை சேர்க்கலாமானா அவங்க பேரை சேர்க்கக்கூடாது. பேர் சேர்க்கறது அப்படின்னா எல்லாரும் பேரையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னு நம்பர்ஸை மட்டும் மென்ஷன் பண்ண போகிறீங்க. புதிதாக பிறந்த குழந்தையை சேர்க்க வேண்டுமானால் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். அவங்களையும் நீங்கள் ஒரு மெம்பராக அதை எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்டர் பண்ணி ஆகணும். வெளிநாட்டில் வசிக்கும் குடும்ப உறுப்பினரை சேர்க்க வேண்டுமா? கணக்கெடுப்பு விதிமுறைகளுக்கு ஏற்ப அவர் வழக்கமாக எங்கு வசிக்கிறாரோ என்பதை பொறுத்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடு கட்டி கொண்டிருக்கிறார், அதாவது இப்போ நீங்கள் தற்சமயம் வீடு கட்டி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா ஸோ படிவத்தில் கேட்கப்பட வகைப்படி காலி வசிப்படாத மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண முடியாதுங்க, ஏன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ மற்றவை நீங்கள் கொடுத்து கூட ஸோ வீடு கட்டிட்டு வராங்க அப்படின்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். பட் நீங்கள் வீட்டோட ரூம் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒரே வீட்டில் 2 குடும்பங்கள் இருந்தால் ஸோ தனித்தனி சமையல் அறை இருக்குது அப்படின்னா 2ஆக நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு இல்லை என்றால் பதிவு செய்ய முடியாதானா? இப்போதைக்கு ரேஷன் கார்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, வீட்டின் உரிமையாளர் வேறு வசிப்பவர் வேறு என்றால், அதாவது வீட்டின் உரிமையாளர் வேற இருக்காங்க, வசிப்பவர் வேற இருக்காங்க அப்படின்னா தற்போது வசிக்க நபர் யாரோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ உரிமை யாருன்றதை மட்டும் ஓனர் நேம் கொடுத்துக்கலாம். அதாவது நிறைய பேர் வந்து ரெண்டல் வாடகைக்கு விட்டுருப்பீங்க இடத்த, அந்த மாதிரி இருக்க சமயத்தில் ஸோ யார் வசிக்கிறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. கணக்கெடுப்பில் தவறான தகவல் கொடுக்கலாமான்னா எல்லா இன்ஃபர்மேஷன் சரியாக தான் கொடுக்கணும்.
ஆன்லைன் நிரப்பிய பிறகு அதிகாரி மீண்டும் வருவாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படுது அப்படின்னா ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து கொஷின் ஆன்சர்லாம் எடுத்திருக்கோம். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ்லாம் ஸோ மேக்ஸிமம் வந்து கிளியராக இருக்குது. மேபி இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஃபில் பண்ணுறது. ஆன்லைன் மூலமாக முடிஞ்சால் ஃபில் பண்ணுங்கள், முடியாதவங்க கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வீடு தேடி வருவாங்க. அவங்களுக்கு நிறையா ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. எப்படிலாம் ஃபில் பண்ணும் எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணிப்போம். உங்களால் முடியுது ஃபில் பண்ண முடியுது அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க, முடியாதுன்னா விட்டுருங்க. வீடு தேடி வருவாங்க, அவங்ககிட்ட கேட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.